எப்பா, இந்த உலகத்திலே சந்தோஷமான மனுஷன் யாருப்பா? என்னப்பா இப்படி கேட்டுட்டீங்க? முன்னொரு காலத்தில் ஒரு பெரிய ராஜா இருந்தாராம். அவருக்கு பல நாடுகள் வைரம் வைடூரியம்னு கொட்டி கிடந்துச்சான். ஆனால் ஒரு சின்ன பிரச்சனை, அவருக்கு சுத்தமாக தூக்கமே வராதாம். ஒரு நாள் அவர் அரண்மனை ஜன்னல் வழியாக வெளியே பார்க்கும்போது ஒரு ஏழை தொழிலாளி பாடிக்கிட்டே வேலை செஞ்சுட்டு இருந்தானாம். அவன்கிட்ட இருந்தது வெறும் 2 சட்டை, மதியம் சாப்பிட்றதுக்கு சாதாரண சாப்பாடு தான். ஆனால் அவன் முகத்தில் அப்படி ஒரு சந்தோஷம். மதிய நேரத்தில் ஒரு மரத்தடியில் படுத்தா அந்த ராஜாவுக்கே கிடைக்காத நிம்மதியான தூக்கம் அவனுக்கு வந்துச்சான். ராஜாவால் இதை தாங்கிக்கவே முடியலையா. என்கிட்ட இவ்வளோ இருந்தும் எனக்கு நிம்மதி இல்லை, இவங்கிட்ட எதுவுமே இல்லை, ஆனால் இவன் எப்படி இவ்வளோ திருப்தியாக இருக்கான் அப்படின்னு தன்னோட அமைச்சர்கிட்ட கேட்டாராம். அதுக்கு அந்த அமைச்சர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், அரசே, இன்னும் அவன் இந்த 999 கிளப்பில் சேரலை, அதான் காரணம் அப்படின்னு சொன்னாராம். ராஜாவுக்கு புரியல. அமைச்சர் சொன்னாராம், இதோ பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏழை தொழிலாளி வீட்டு வாசல்ல ஒரு பையில் 999 தங்க காசுகளை மட்டும் போட்டு வச்சுட்டு வந்துட்டாராம். அடுத்த நாள் காலையில் அந்த தொழிலாளி அந்த பையை எடுத்து பார்த்தாராம். எண்ணி பார்த்தாராம், அதில் 999 தங்க காசுகள் இருந்ததாம். அவனுக்கு ஒரே சந்தோஷம் தாங்கலை. ஆனால் அடுத்த நிமிஷமே அவன் மனசில் ஒரு துக்கம். அச்சச்சோ, 1000க்கு 1 குறையுதே அப்படின்னு சொல்லி இந்த ஒன்றை எப்படியாவது சம்பாதிச்சு 1000 ஆக்கிடணும்னு சொல்லி கஷ்டப்பட்டு உழைக்க ஆரம்பித்தாராம். அன்னையிலேருந்து அவர் பாடுறதை நிறுத்திட்டாராம், ஒழுங்காக சாப்பிடலையாம், இன்னும் காசு வேணுமே அப்படின்னு ராப்பகலாக உழைக்க ஆரம்பித்தாராம். அவருடைய பழைய சிரிப்பு மறைஞ்சு போயிருச்சான், முகம் முழுக்க கவலை வந்துருச்சான். இப்போ அமைச்சர் ராஜா கிட்ட சொன்னாராம், பார்த்தீங்களா அரசே, அவன்கிட்ட 999 இருந்தும் அந்த இல்லாத ஒரு காசுக்காக அவன் சந்தோஷத்தை தொலைச்சிட்டான் பார்த்தீங்களா. இதுதான் உலகத்தின் அதிருப்தி. பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை, செல்வப்பிரியன் செல்வப்பெருக்கினால் திருப்தி அடைவதில்லை, இதுவும் மாயை என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ மாயையான காரியங்களை பற்றி கொள்ளாமல் தேவனிடத்தில் திருப்தி அடைகிறவர்கள் உலகத்திலேயே சந்தோஷமான மனுஷங்க. தேவனை தேடுகிற நீங்களும் சந்தோஷமானவர்கள். ஆமென்.